everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கலெக்டிவ் ரீடிங். உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் அபவுட் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஆரக்கிள் டெக், முருகர் ஆரக்கிள் டெக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் லெட்ஸ் சி உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். Please split what about my collective person feeling towards my collective. Their feelings, 8 of cups. Let's see how do they see you. அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, மேபி நீங்கள் வந்து வாக் அவே பண்ணிட்டீங்களோ இல்லை பண்ணிடுவீங்களோ அப்படின்னு பார்க்குறாங்க. லெட்ஸ் see, please spirit, how do they see you, their feeling towards you. King of Wands and Devil, their action towards you. So let's see. அதாவது என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, அதாவது ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இல்லை இப்போதைக்கு இந்த மன வருத்தம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து விலகி நிற்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓகேவா? What is this 8 of cups, please spirit? What is this 8 of cups? ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷனாக அவங்களுக்கு இருக்கு, மனக்குழப்பங்கள் இருக்கு, ஓகே? ஸோ விலகி போகிறதா இல்லைன்னா இது வந்து டெத்து, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வந்து பார்க்கணும். அதில் வந்து எஸ் அகெயின் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 of Pentacles. ஒரு கன்ஃபியூஷன் தான் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கு, ஓகே? ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடுவீங்களோ அப்படின்ற ஒரு குழப்பமும் அவங்களுக்கு இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு முடிவுக்கு வந்துருமா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் நியூ பிகினிங்கை பற்றின ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது. 10 of Pentacles, சில பேருக்கு வந்து அவங்க மேரேஜ் ரிலேட்டடாக யோசிக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னா, மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெதர் இது வந்து கமிட்டடாக எடுத்துகிட்டு போகலாமா வேண்டாமா, ஐ மீன் இதில் கமிட்மெண்ட் ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தெரியுது. சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு நியூ பிகினிங்காக வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும், இதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓகே? அந்த மாதிரி இருக்கு உங்களுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ. How do they see you அப்படின்னா, நீங்கள் வந்து ரியூனியனை விரும்புகிறீங்கன்னு பார்க்குறாங்க. உங்களோட சேர்ந்த பழைய மெமரிஸ் அதெல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே யோசிச்சு தான் பார்க்குறாங்க, ஓகே? ஸ்டில் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. நைட் ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஸோ எப்போ வந்து டைம் மாறும், காலம் மாறும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க, ஓகே? ஸோ இந்த ஃபைட்டெல்லாம் இருக்குது இல்லையா, இது எப்போ வந்து ஒரு முடிவுக்கு வரும், இந்த போராட்டம் எப்போ, இந்த சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற போராட்டம் எப்போ முடிவுக்கு வரும், ஒரு நியூ பிகினிங் இதில் எடுத்துகிட்டு வர்றது,
ஓகே. உங்களுக்கான நேரம் எப்போ வரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றது தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. அண்ட் ஒரு ரீயூனியனுக்காக நீங்கள் வந்து போராடுறீங்க அப்படின்றதும் அவங்களுக்கு புரியுது. ஓகே. ஓவர் இமோஷனல் ஆகலாம், ரொம்ப அன்பாக இருக்குங்க, ரொம்ப ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சனாக அவங்கள பார்க்குறாங்க. ஓகே. ஒரு தாய் மாதிரி நீங்கள் ஒரு அன்பாக இருக்கிறீங்க அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. How do they see you? உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கலாம். அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு மனப்போராட்டம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சில பேருக்கு வந்து எப்படின்னா இதில் நிறையா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஓகே. அண்ட் சில பேருக்கு அவங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கொலீக்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் மேபி சில பேர் உங்களுடைய சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒருத்தர் மட்டும் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அந்த இன்னொருத்தருக்கு வந்து இருக்குது. ஓகே. ஸோ பட் எனிஹோ எது நடந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹீலிங் அலோவ் பண்ணுறாங்க. ஓகே. தேர்ட் பார்ட்டிஸ்னால நிறையா பர்டன் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஹீலிங்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் சிச்சுவேஷன் நியூ பிகினிங் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அதை பற்றி மேபி அவங்க டிஸ்கஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அவங்க மேலே. அதுவும் செக்ஷுவல் அட்ராக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் எனிஹோ கமிட்டடாக தான் அவங்க இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஓகே. பட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனாக அவரை வந்து டாமினேட் பண்ணுறதுனால அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல. பட் எனிஹோ தே வாண்ட் டு டேக் ஆக்ஷன். அவங்க வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஓகே. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சில பேருக்கு உங்கள் பர்சன் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கலாம், மணி விஷயத்தில் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா மேபி அது அவங்களுக்கு சம்வாட் ஒரு ஜெல்லஸாக இருக்கலாம், உங்கள் மேலே ஒரு பொறாமை எண்ணமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி பொறாமைலாம் இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டதா யோசிக்கலாம். அதால் ஏற்பட்ட காயங்கள் வந்து இன்னும் ஆறலை. அது நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கோபம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பாஸ்ட்டை நினச்சி ரொம்ப ஒரி பண்ண தான் செய்கிறாங்க. ஓகே. இதில் ஒரு நியூ பிகினிங் கொண்டு வரணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நைட் ஆஃப் கப்ஸ் இஸ் தேர். ஸோ லவ் ஆஃபர் பண்ணணும், இதில் வந்து ஒரு நியூ பிகினிங் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அதிகமாக அவங்களுடைய தாட்டாகவே இருக்குது. ஓகே. நீங்களுமே வந்துட்டு ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் உங்கள்கிட்ட வர்றீங்க போகிறீங்க, ரீயூனியன் ஆகுறீங்க, திருப்பி போடுறீங்க, ரீயூனியன் ஆகிறீங்க, அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு அன்பாக இருந்தால் மேபி இந்த சிச்சுவேஷன் பேலன்ஸ்ட் ஆகும். திருப்பியும் நீங்கள் வந்து சேர்ந்து ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இருப்பாங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட. ஸோ அதுக்கான ஒரு பிளானிங் வந்து தெரியுது. ஓகே.
மைண்ட் லெவலில் ஒரு ஹீலிங் வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அண்ட் தென் ஃபிசிக்கலாகவும் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து ஏற்படுத்திட்டு அமைதியாக இருந்தால் போதும். அவங்களுடைய பர்சன் உங்க தேடி வர்றாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யுவர் பர்சன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். Four of Pentacles, Seven of Pentacles, Four of Swords. So you want to protect your energy, ஓகேவா? நீங்கள் வந்து நிறைய காயப்பட்டுட்டீங்க, அதனால நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் என்னுடைய எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னுடைய மணியை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், நிறையா வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், நிறைய டயர்ட் ஆகிட்டேன். ஓகே, ஸோ நிறையா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ ஏகப்பட்ட உழைப்பை நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் போட்டீங்க. அதனால் நான் இப்போது செய்கிறதுக்கு எதுவும் இல்லை, இப்போதைக்கு என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ பட் என்னன்னா எதிர்பார்த்துட்ருக்கீங்க பொறுமையாக. சில பேருக்கு நிறைய வருஷங்கள் ஆயிருக்கலாம், சில பேருக்கு 7 வருஷம் ஆயிருக்கலாம். எனிஹோ யூ ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் தெம். ஓகே, பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பொறுமைக்குரிய பலன் இருக்குமா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் போராடி ஜெயிச்சு வர போகிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ப்ளீஸ் ஸோ இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருந்தாலும் அது எப்படின்னா சரியாகிறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வந்து வரும். ஒன்று அவங்கள்ட்டேருந்து வரும், அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. அப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அமைதியும் பொறுமையும் கடைபிடிச்சா போதுமானது. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். Ace of Cups, ஒரு நியூ பிகினிங், ஒரு ரீயூனியன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு விடிவு காலம் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஜட்ஜ்மெண்ட் இஸ் தேர். ஓகே, ஸோ ஒரு புது பிறவியாக எடுக்க போகிறீங்க, ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்க போகுது. நீங்கள் மறுபடியும் அவங்க கூட சேருவோமா மாட்டோமா அப்படின்னு அதிகமாக குழப்பிக்க தேவையில்லை, ரைட்? ஸோ இங்கே சன் பார்க்க முடியுது, ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இந்த குழப்பமும் வந்து தீரும். டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலையிலும் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒரே ஒரு கார்டு உங்களுக்கான கைடன்ஸ். எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ். நீங்களா வந்து அன்வான்டாக இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, இது வந்து இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்களா வந்து நினச்சிக்கிறீங்க. அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக இருக்குது. உங்களை தேர்ட் பார்ட்டிஸ் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னாலே அது வந்து அதுலேருந்து எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காதீங்க. அது வந்து சரியாக இருக்காது. ஓகே, அந்த புரிதல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். ஓகே, so thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.